ஃபைன் இல்லையே, ஃபைன் இல்லையே, ஆப்லேருந்து சொல்லிட்டாங்க. ஆப்பில் ரேபிடோவில் நான் போட்டாரு மற்ற எதுனே தெரியாமல் பார்த்தா ரேபிடோ. ஆ கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு? எங்க காட்டுங்க. பார்க்கல, நீங்கள் காட்டுங்க, நில்லுங்க காட்டுங்க. காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சி சீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்பயும் போல். ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்க கொரட்டூர் 178 ரூபா. ஏன் எடுக்கலன்னு வச்சிங்களேன். 200 ஆர்டர் ஏன் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சப்ஸ்கிரைபரை பார்க்க போகிறேன். சரி, அவர் ஸ்விக்கி பேக்கு கேட்டிருந்தார். நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை, ஸ்விக்கி பேக் அப்படியே வச்சுக்கிறேன். அப்போது ஓட்டலான்ட்டு வாங்குந்து அதை அப்படியே வாங்கி வச்சுது, யூஸே இல்லாமல் வச்சுன்னுக்கிறேன். சரி, அந்த பேக்கு தான் எடுத்துன்னு போயிட்டு அவருக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். சரி, அந்த கொரட்டூர் அவர் முகப்பேர் அந்த சைடு தான் சொன்னார் அவர் ரூமு. சரி, கொரட்டூருக்கு அந்த பக்கம் என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா எடுத்துன்னு போகலான்னு பார்த்தா கொரட்டூருக்கு ஆர்டர் போட்டாங்க ரேபிடோவில். அது எடுத்துட்டேன். டேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 25 நினைக்கிறேன், புதன்கிழமை. காலையில் 10:02 ஆகுது. இப்போ தான் ஒரு ஆர்டரை போடுறாங்க குவார்ட்டரில். அதுதான் நண்பர்களே, எடுத்துட்டேன் இந்த ஆர்டரை. கொரட்டூர் தான், சரி போட்டாங்கல்ல பக்காவாக எடுத்துன்னு போகலாம். இன்னும் அப்போ பிரச்சனை, வயிறு ப்ராப்ளமாக இருக்குது. அப்படியே வீட்டுக்கும் போயிட்டு வீட்டில் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு அப்படியே நம்ம இந்த ஆர்டர் கொடுக்க போகலாம். சரிங்களா? இந்த காரில் இருக்கிறார்ல அவர், இப்படி நின்று இருந்தேன், டப்புன்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்தார். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு என்னப்பா தம்பி அப்படின்னு கேட்டார். கேமரா நான் யூடியூபுக்கு அப்படின்னு. ஏன்னா இங்கே தான் மாட்டினேன், இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஃபோன் பண்ணல. சப்ஸ்கிரைபர்கிட்ட இந்த பேக்கை கொடுத்துட்டு தான் இதை வேறு எடுத்துன்னு போகணும். இது மீன் இது போல், இதை எடுத்துன்னு போகணும். அதுக்கடுத்தது இன்னொன்று சொல்லணும், திருமுடிவாக்கத்துக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதுக்கடுத்தது இதுக்கு போட்டாங்க, ரெட் ஹில்ஸுக்கு ஆர்டர் போட்டாங்க 276 ரூபா. ரெண்டுத்தையும் விட்டுட்டேன். ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு இந்த ஆர்டரை வேறு கொடுக்கணுன்னா ரொம்ப டைம் ஆகிடும். இல்லைன்னா எடுத்துகிட்டு இருப்பேன். கொரட்டூர் கொடுத்துட்டு ரெட் ஹில்ஸ் போயிருக்கலாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக. என்ன பண்ணுறது, நம்ம சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. வயிறு எனக்கு ப்ராப்ளம் பண்ணிச்சு. நேற்று என்னன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு கடையில் வாங்கினாங்க சில்லி சிக்கனு. அதை சாப்பிட்டு கொஞ்சம் காயிலே கோளாறு குத்துச்சு. அதுதான் சரி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு, ஏன்னா அடிக்கிற வெயிலில் சில்லி சிக்கன்லாம் சாப்பிட்டேன்னா சொல்லுங்கள். ஏற்கனவே ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தார் லைட்டான இதுவாக எடுத்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு. நேற்றுன்னு பார்த்து சூழ்நிலை அப்படி அமையல, அதனால் சில்லி சிக்கன் வாங்கினதில் நம்மளுக்கு வேட்டு வச்சிச்சு. அதனால தான் முடிச்சு விட்டாங்க. ஃபைன் இல்லையே, ஃபைன் இல்லையே, ஆப்லேருந்து சொல்லிட்டாங்க. ஆப்பில் ரேபிடோவில் நான் போட்டாரு மற்ற எதுனே தெரியாமல் பார்த்தா ஆ கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு? எங்க காட்டுங்க. பார்க்கல, நீங்கள் காட்டுங்க, நில்லுங்க காட்டுங்க. அதான் எதுனா ஒன்று பார்த்தா பேசிங்கன்னு எப்போ பார்த்தாலும் பார்த்தா தாலியாக இருக்குன்னு இருப்பான். பேக் இதுவாக இருக்குது, கொஞ்சம் கீழே மட்டும் ஈரமாக இருக்கும் இந்த எடுத்துன்னு வந்ததுனால. சரிங்களா, புதுசு தான், கவர் இப்போ தான் கீச்சு போட்டேன். பார்க்கலாம்
ஏன்னா இன்னொரு ஆர்டர் இருக்குது. நான் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அது வராது, தண்ணி ஊற்றி நிற்குது மீன் போல். பார்க்கலாண்ணா எப்படியோ குத்தாச்சுங்க அவர்கிட்ட. நண்பர்களே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இப்போது ஸ்ரீபெரும்புத்தூருக்கு ஒரு ஆர்டர் எடுத்துக்கிறேன். என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது நான் சொல்லிடுறேண்ணே, எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அந்த லாஸ்ட்டாக அந்த ஆர்டரை கொடுத்துருப்பேன், சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு அந்த ஒரு ஆர்டரை கொடுத்துருப்பேன். அந்த ஒரு ஆர்டரை கொடுத்துட்டு கரெக்டாக கொரட்டூரில் நின்னேன். ஜேபிஎல் பிரதருக்கு கால் பண்ணேன், ப்ரோ நான் இதுமாரி ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, ஒரு 500 ஆர்டர் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும், போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு சீக்கிரமாக இல்லை கரெக்டாக வீட்டுக்கு வர முடியும், ஏன்னா லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஓட்டினா தான் எதனா பார்க்க முடியும் அப்படின்ட்டு கேட்டேன். அவர் கொரட்டூர் பக்கத்தில் தானே ஆர்டர் எடுப்பார். சரி ப்ரோ நான் சொல்கிற இடத்துக்கு போங்க, பெரிய ஆர்டர் போடுவாங்கன்ட்டு சொன்னார். அந்த இடத்துக்கு போனேன், கரெக்டாக ஒரு 500 ஆர்டர் போட்டாங்க. இந்த 500 ஆர்டர் எடுத்துருந்தேன். இப்போ வந்து நிற்கிறேன் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு போய் நிற்கிறேன். அது சரி அதை தான் சொல்லிடலான்ட்டு இப்போ ஆன் பண்ண கேமராவை. இப்போ ஜேபிஎல் பிரதரை மீட் பண்ணல, அவரும் அங்கே தான் இருக்கிறாராம், அவருக்கும் ஆர்டர் போடலையாம். ஆனால் நான் போகிறதுக்குள்ளே அவர் எடுத்துன்னு போயிடுவார். 55 நிமிஷம் காட்டுது. கரெக்டாக நம்ம இப்போ தான் இது இந்த பிரிட்ஜ் மதுரை வாயில் பிரிட்ஜ் இறங்கி இதுக்காக போயின்னுக்குறோம், பூந்தமல்லிக்கா. பார்ப்போம், முடிஞ்சால் மீட் பண்ணுவோம், இல்லைன்னா அவர் என்ன ஆர்டர் எடுத்துட்டாருன்னா கால் பண்ண சொல்லிக்கிறேன். இல்லைன்னா அவருக்கு அந்த பக்கம் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஏன்னா அந்த பக்கம் போனால் ஆர்டரும் போட மாட்டாங்க இருக்குது, போடுவாங்களாம் இருக்குது, ரெண்டும் இருக்குது. லக்கு தான், போனால் உக்காரவே வச்சிரும், இல்லைன்னா போட்டால் கரெக்டான ஆர்டர் ஒன்று போட்டு இது பண்ணிருவாங்க. அதனால் எடுத்தேன். பார்ப்போம், வாங்க வாங்க. கரெக்டாக இளநீர் குளம்ன்ட்டு போட்டு இருக்குது. இங்கே ஒரு டிமார்ட் இருக்குது. டிமார்ட் ஓப்பன் ஆகிடுச்சா? ஓகே, தெரில. அது பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, பாரத்து. சரி அதில் போய் பெட்ரோல் போட்டுக்கலாம், ஏன்னா இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர் ஓட்டுன்னு போக வேண்டியது இருக்குது. அண்ணா 220 ரூபாண்ணா, கேஷ் தானே? அதாங்க, பெட்ரோலும் போட்டு முடிச்சாச்சு. ஜேபிஎல் ப்ரோவும் அங்கே தான் இருக்கிறாராம், பக்கத்துலேயே ஒரு 8 கிலோமீட்ரு நம்ம போகிற தூரத்துலேருந்து. பார்ப்போம், அவருக்கு ஆர்டர் அதுக்குள்ளே போட்டுருவாங்களான்னு தெரில, சும்மா நம்ம போர்த்து போவோம். இங்கே பாருங்க, இங்கேயும் ஒரு வயல்வெளி சரியாகுதா, வழி என்னாகுதான் நான் இறங்கிடுவோம். அப்பா சரியாகுது எங்கள் வயல்வெளி. ட்ரோன் ஒன்று வாங்குவோம், ட்ரோன் வாங்கிட்டு எல்லாமே பறக்க விட்டு நான் உங்களுக்கெல்லாம் கண் விருந்தால் அப்படி இது பண்ணுறேன். சும்மா ஏன்னா நிறைய இடத்துல போய்ட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் உக்காரத்துக்கு அழகாக ட்ரோனை வச்சுன்னு வச்சுக்கோங்க, பறக்க வச்சுன்னு அந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டுன்னு இருப்பேன். நம்ம இதுக்கெல்லாம் இது தேவையாடா கோபின்னு கேட்பீங்களே, அது சும்மா எனக்கு கொஞ்சம் அந்த வீடியோ எடுக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கோசரம் தான் வாங்குறது எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக வாங்கிடுவேன். க்ளோஸ் பண்ணிக்கிட்டா இருங்க உள்ளே வந்துடுறேன். வந்துச்சு தல, தேங்க்யூ. 600 அதுதாங்க ஆர்டர் கொடுத்தாச்சு. 568க்கு 600 போட்டாங்க. பரவாயில்ல, ஒரு 12 தான் சொல்லுங்களேன், எதுவும் காசு தானே. ஓகே, இப்படி போயிட்டு இன்னும் ஏதோ ஆர்டர் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு எங்கேயாவது போய் 10 தூங்க வேண்டியதான். இல்லை முடிஞ்சால் ஜேபிஎல் பிரதர்கிட்ட போக முடியுமா, அவர் ஆர்டர் எடுத்தாருன்னு தெரில, என்னான்னு கேட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. சரிங்களா, என்ன ஆர்டர் போட்டாலும் கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, கரெக்டாக அந்த ஆர்டரை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இப்படி நின்னேன். அதுக்கடுத்து என்னடா ரேப்பிடோவில் ஆர்டரே அடிக்கலைன்னு பார்த்தா இது வந்து அந்த சென்னை சரௌண்டிங்குள்ளேயே வரல. இந்த சென்னைக்குன்ட்டு ஒரு சரௌண்டிங் மாரி பிளாக் லைன் அவுட்லைன் பண்ணியிருப்பாங்க, அந்த சரௌண்டிங்கில் பார்த்தா இந்த இதுவே இல்லை. நான் அதை தாண்டி இருக்கிறேன் ஒரு 2 கிலோமீட்ரு. சரி அதுக்குள்ளே போய்ட்டு நிற்போன்ட்டு போகிறேன். ஏன்னா ஒரு ஆப்பில் போடலனால இப்போ 2 இதில் இருந்துச்சுன்னா எதுனா ஒரு வேறு எதுனாவது விழலாம்ல, பார்சல் நம்ம ஒரு நேரம் சும்மா நிற்கிறதுக்கு எதுனா ஒரு பார்சலாவது போடுவாங்கள்ல ரேப்பிடோவில், சின்னதுன்னு சொல்லுங்களேன், ஒரு இருங்காட்டுக்கோட்டையோ இல்லை போகிற வழியில் எதுனா ஒன்றும்
அந்த பக்கம் ஆர்டர் போட்டால் நல்லா இருக்கும்ல. சரி அதனால தான் சரி அங்கே போய்ட்டு நின்னா என்ன ஆர்டர் போடுவாங்களான்ட்டு போயின்னுக்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் வந்துட்டு ஆர்டரு கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க, ஆர்டர் போடுறதே கஷ்டம். அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் நிற்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதுக்கேற்ற மாரி கரெக்டாக இருக்கணும். நண்பர்களே, இங்கே பார்த்துங்க, சென்னை 48 கிலோமீட்ரு, ஆர்டரே போடல. சரி இந்த பக்கமாக போயிடலாம் அப்படின்ட்டு இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர், ஏன்னா அங்கே 1 hour கிட்ட மேலே நின்ட்டேன். 1 hour கிட்ட நின்றுருப்பேன் கரெக்டாக. அது எப்போ குத்து 1:15 1:18 குத்தேன். பார்த்தா டைம் பார்த்தீங்கன்னா 2:18 ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே நின்னா வேலைக்கு ஆகாது. அழகாக 1/2 hour சாப்பிட்டோம். பொறுமையாக என்ன ஆர்டர் போடுவாங்கன்னு பார்த்தேன், எதுவுமே போடல. சரி இப்படியே நின்று டைம் தான் ஆகும். நம்ம வீட்டு பக்கம் பார்த்துன்னு போனால் எதனா ஆர்டர் போடுவாங்க. ரேப்பிடோவில் கூட ஒரு ஆர்டர் அடிக்கல. ஏங்க அப்படியே வந்துனே இருந்தேன். இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க கரெக்டாக ஸ்ரீபெரும்புத்தூருக்கு 175 ரூபா ஆர்டரு. நம்ம இருக்கிற ஸ்ரீபெரும்புத்தூரில் தான். எப்படி 175 ரூபாய்க்கு ஆர்டர் போடுறாங்கன்னு தெரியல. உள்ளுக்குள்ளே திருப்பம் போவோன்னு நினைக்கிறேன். சரி எடுத்துட்டேன். ஆரா குரூப்ஸுன்ட்டா வராரா? நான் பார்த்துட்டேன். இதுலேயே போட்டுக்கிறீங்களே. சரிங்க, நான் வாங்கினேன். அவ்வளோதாங்க, அந்த ஆர்டர் எடுத்துட்டேன். ஒரு தப்பு வேலை பண்ணிட்டேன். என்னான்னு பார்த்தீங்கன்னா இது தான் 2 அது பிரச்சனை இல்லை. இப்போது என்னன்னா இது திருப்பியும் அதே வள்ளத்து பக்கத்தில் உரகடம் கிட்ட போகுது. இந்த வாட்டி குத்துட்டு என்ன பண்ணோம், அவங்க வெயிட் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ண அப்படியே பொறுமையாக வீட்டு பக்கமாக பார்த்துன்னு வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது 3:15 கொடுப்போன்னு போட்டுக்குது. 3:15 கொடுத்தேன்னா நான் எத்தனை மணிக்கு போயிட்டு ரிட்டன் ஆர்டர் எத்தனை வருவேன், அதெல்லாம் இருக்குதுல்ல. அதனால் படப்பை வழியாக இது குத்துட்டு படப்பை வழியாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த தாம்பரம் அந்த சைடு போயிடலாம். இது என்ன இது ஷிப்காட்டா? ஷிப்காட் ஹாஸ்டலா? கவர்மெண்ட் டு ஷிப்காட் ஹாஸ்டல் மாரி வச்சுக்கிறாங்க ஷிப்காட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இது. ஆஹா, ஏதோ ஏரியா, தெரியாத ஏரியா. ஆர்டர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் சும்மா நிற்கிற ஆர்டருக்கு நேற்றுக்கு என்ன ஆர்டர். நீங்களா ப்ரோ? முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஆர்டருக்கு போகலாம். அது 175 போட்டாங்க. மரக்கடம் பிரிட்ஜுக்கிட்ட போவோம், அப்படியே ஓட்டுன்னு போவோம். என்ன ஆர்டர் போடுறாங்களோ பார்ப்போம். இல்லைன்னா அப்படியே வீட்டுக்கு விட வேண்டியதான். வீட்டுக்கு விட வேண்டியதில்லை, எதுதான் போனோம் பார்ப்போம். சரிங்க, நெக்ஸ்ட்டு என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். 3 hours later. எங்க தல எங்க வரலாங்க, கிளம்பியாச்சு. அங்கே உரகடத்துலேருந்து பார்த்துட்டோம். தலை அட்டச் ஸ்டாண்டுன்றாரு. பாய், வரட்டா? எங்க அது பிள்ளை பார்க்கணும்? அங்கேயா எடுத்து போறீங்களா? நான் எங்க போகுது? இல்லை நீங்கள் போறீங்களா? அது ரிட்டர்னு. ஆ அவ்வளோதான். அவனுக்கு காட்டல அண்ணா. தலை அப்படிதான் தலை போகுது, இப்படிதான் போகுது. ஆ பாய் சொல்றீங்க. சப்ஸ்கிரைபருக்குலாம் பாய் சொல்றீங்க. நங்கநல்லூரா? தலை எட்டு தலை. தலை நான் எத்தனை போறேன். பாய் நான் எத்தனை போறேன், பார்த்து போங்க. பார்க்கலாம் தலை. அவ்வளோதாங்க. ஹலோ அவ்வளோதாங்க. இப்போதாங்க பார்த்தீங்களா அவங்கள பார்த்தது. உரகடத்தில் எவ்வளோ நேரம் நின்றுட்டோம், ஆர்டரே போடல.
எனக்கு ஆர்டர் போல செம்ம கடுப்பாயிடுச்சு, ஆர்டர் கேன்சல். சூப்பர். அதுக்கடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜேபிஎல் பிரதர் இப்போ ஒருத்தரை பார்த்தோம்ல, அவர் 2 பேர் 3 பேர், நானும் இருங்க அவர் பேர் சொல்லிடுறேண்ணா, விக்னேஷ் ப்ரோ போட்டார். நான் அங்கே போயிட்டு உரகடை அந்த பிரிட்ஜி ஜங்ஷன் ஆண்ட போயிட்டு நின்று இருந்தேன். கரெக்டாக உக்காந்துருந்தேன். ப்ரோ வந்து போட்டரான்னு கேட்டேன் நான். ஆமாம் ப்ரோ போட்டார் அப்படின்னாரு. சரி, அவர் கூட ஒரு ½ கிட்ட பேசியிருந்தோம், ஆர்டர் என்ன போடுவாங்களான்னு பார்த்துக்கின்னு. ஆர்டரே போடலங்க, ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. அதுக்கடுத்தது ஜேபிஎல் ப்ரோ அங்கேருந்து தான் போனார். சரி, அவர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டேன். ப்ரோ நானும் அந்த திருமுடி வாக்கம் தான் இருக்கிறோம் அப்படின்னாரு. சரி ப்ரோ, நானும் இங்கே தான் இருக்கிறேன், நானும் அந்த பக்கம் தான் வந்துன்னுக்குறோம். ஏன்னா படப்பை தான் போகலான்னு பார்த்தோம், நானும் விக்னேஷ் ப்ரோவும். சரி, படப்பையா வேணாம் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ வந்து திருமுடி வாக்கம் போகலாம் அப்படின்னாரு. ஜேபிஎல் பிரதரும் அங்கே தான் இருந்தார், திருமுடி வாக்கத்தில் தான். சரி, டைம் பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சு, இன்னும் வீட்டு பக்கமே போகல, திருமுடி வாக்கத்தில் சுற்றினுக்குறோம். ஆர்டரே இல்லைங்க இன்றைக்கி. செம வெறுத்து போயிடுச்சு. அவங்களுக்கு எப்படி தெரில, அவங்க விக்னேஷ் ப்ரோக்கும் எனக்கும் ஆர்டர் இல்லை. அவர் 1200 ஓட்டார். ஆனால் நான் வந்து அதுமாரி இது பண்ணல, ஓட்டல. ஏன்னா எனக்கு வெறும் எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா 700 அப்படி தான் எடுத்துக்கிறேன். 700 600. ஆமாம், ஒரு இருங்க, இந்த ஆர்டர் எவ்வளோன்னு பார்க்கல. ஆ ஆமாம், பெட்ரோல் பங்க் இருக்கா? பிரிட்ஜு. ஆமாம் ஆமாம், அந்த மெட்ரோ ட்ரெயினுக்குள்ள கீழே சொல்கிறீங்களா? உள்ள போய் ஏறினா ஃபர்ஸ்ட் லெஃப்ட். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் தான் காட்டுது. லெஃப்ட் தான் காட்டுது. உள்ள போன உடனே அப்படியே ஃபர்ஸ்ட் ரைட். ரைட்டுயா? ஆனால் இதில் லெஃப்ட் இருக்குது, அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகுது. ரைட்டு இதை பாருங்க, இது லெஃப்ட் திரும்புது, நீங்கள் சொல்கிறது ரைட்டு பக்கமாக போகணுன்றீங்க. கரெக்டா? ஆமாம், லெஃப்ட் திரும்பி ரைட்டு போகணும். ஓ சரி, ஓகே. லெஃப்ட் சைடில் இருக்கும். சரிங்கண்ணா, நன்றிண்ணா. 48 நிமிஷம் அவ்வளோதாங்க. இந்த ஆர்டர் எடுத்தாச்சு. 218, 14 கிலோமீட்டருக்கு 218 ஒர்த்து தான். இப்போ ரேப்பிடோவில் எதனா வீட்டு பக்கமாக ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து ஜேபிஎல் பிரதரோட ஐடி தான், இன்றைக்கும் அப்படியே ஆயிடுச்சு. என் ஐடியில் ஆர்டரே போடல, அதனால் அவர் ஐடி வாங்கி போட்டுன்னு போகிறேன். பார்ப்போம் என்ன பாருங்க. எல்லா நாளும் எப்பயும் போல் எடுக்க முடியாதுல்ல. நான் என்ன பண்ணுறதுன்னா, ஸ்ரீபெரும்பூர் ஆர்டர் எடுத்தது தப்பு. ஃபஸ்ட்டு என்னையே செருப்பால் வச்சுக்கணும். சின்ன ஆர்டரை பார்த்துருந்தாலே வீட்டுக்கு போயிருப்பேன். எல்லா நாளும் ஒரே மாரி இருக்காதுல்லங்க, எல்லா நாளும் ஒரே மாரி போட முடியாதுல்லங்க. மொத்தம் எத்தனை மணிக்கு குத்தேன் இருங்க, அந்த ஆர்டரை குத்துது 3:15 குத்தேன். 3:15, 4:15, 5:15, 6, 6:30 ஆயிடுச்சுங்க. 6:30, 3 ஹவர், 3 ஹவர் நோ ஆர்டரு. அப்படினால 1200 எடுத்து தான் போவேன்ட்டு. ஏன்னா இன்றைக்கி எங்கள் அம்மா கூட வரல, எங்கள் அம்மா சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அதுவும் நல்லதாகிடுச்சு. கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். சரி, நைட் வியூ ஏர்போர்ட்டு அப்படியே காட்டிடலான்ட்டு இருந்தேன். இன்னும் 3.7 கிலோமீட்டர் இருக்குது இந்த ட்ராப்புக்கு, நங்கநல்லூர் ட்ராப்புக்கு. 218. சரி, அதுதான் அங்கே பாருங்கள் ஏர்போர்ட்டு, காமராஜர் உள்நாட்டு முனையம். சூப்பராக இது நைட் வியூவு. பிரிட்ஜு இறங்கி கொஞ்சம் அந்த யூடர்ன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. இந்த ஆர்டரை கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு ஆர்டர் எடுக்கணும். இது பாருங்க, மெட்ரோ பறக்குது வண்டி. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ஆனால் நைட்டில் ஓட்டுறது எனக்கு உண்மையிலே நல்லா இருக்கு. ஒன்று மட்டும் தான் மைனஸு, டிராஃபிக்கு. ஆனால் நைட்டில் ஓட்டுறதுல எக்ஸ்ட்ரா காசாங்குது டிராஃபிக்கு. இன்னொன்று என்னன்னா, ஆர்டரு காயில் இருக்கிற மாரி போடுவாங்களான்னு தெரியாது, ஓட்டினா தான் தெரியும், ஓட்டுறவங்களுக்கு தெரியும்.
ஹோட்டலில் சரி ரேப்பிடோவில் சரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே ஒரு ரேப்பிடோவில் வந்து ஆளுங்களை கூட்டின்னு போகிறது வந்து ஒரு 11 மணிலேருந்து காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் நினைக்கிறேன். 6 5 தெரில சரியா. 10 மணி வரைக்கும் எக்ஸ்ட்ரா காசு. இன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எப்பயும் இதுமாரி முடிக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சிச்சு. இப்போ இதை குத்துட்டு இன்னொரு ஆர்டருக்கு போனோம். இன்னொரு ஆர்டர் வேறு எடுக்கணும். அதை எப்படி எடுப்பேன்னு தெரியாது. அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனோம். எப்படியோ வீட்டுக்கு போய் சேர்த்துக்கு டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஒரு டைம்னா 7 8 ஒரு 8:30 9 மணிக்கு வீட்டுக்கு போய் சேருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரு 200 ஆர்டர்கிட்ட எடுக்கணும். நான் ஏரியாக்குள்ளேயே எத்தனை டபுள் ஆர்டர் பார்த்துருந்தேன்னு வச்சுங்க கரெக்டாக முடிச்சிட்ருப்பேன். இது அது ஒரு 500 வந்தோடனே எடுக்கணும்னு தோணுச்சு. பார்த்தீங்களா, 500 இந்த கதினா 900 ஆர்டர் ஒன்று போட்டாங்க. அது எடுத்துருந்தா என்ன கதியாக இருப்பேன்னு தெரில. அதோ கதியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். எங்க 4வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோங்க. அவ்வளோதாங்க, இங்கே தாங்க ட்ராப்பு. ஓடிபி 1289. வாட் 1289. 1289. 1289. We have different phone. Huh? Number is different. எஸ். ஆ 1 minute. ஓகே. எனக்கு கொடுக்குற ஒரு ஆர்டருக்கு 10 ஃபோட்டோ எடுப்பேன். ஓகே. Should I give you? நோ Don't take from there. I'll WhatsApp you, Paytm. You send me the QR code. ஓகே. You share me the QR code now. When you reach there, I will pay you. I will pay on this, okay? யூ செக்னா யூ செக் யூ செக் ஸ்கேனர் ஒர்க் அவுட். No issue. I can call. No problem. No call. ஆல்ரெடி லேட்டு. அந்த ஆட்டோக்காரன் நான் வேறு ஏர்போர்ட்லேயே வந்து எடுக்கிறேன். ஆனால் நான் கொஞ்சம் பயந்தேன். என்னன்னா ஏர்போர்ட்டில் மெயின்லேயே போட்டுக்கிறாங்க ஃபுட்டு. அந்த இதில் போய்ட்டு எடுக்க சொல்கிறாங்களா, அந்த மால் மாரி புதுசாக கட்டினாங்களா, அது பேர் என்னது, அது பேர் சரியாக தெரில. அதில் போய் எடுக்க சொல்கிறாங்களா அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தா நல்ல வேலை அப்படி எடுக்க சொல்ல. வண்டி நம்பர் தப்பாகுதான். அவர் சொல்கிறார் வண்டி நம்பர் தப்பாகுது. ஏதாவது கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். பார்த்துக்கலாம் வாங்க, இதெல்லாம் நம்ப இல்லை. சரி நல்ல வேலை இந்த ஆர்டரை எடுத்ததே எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. 2 ராஜா அண்ணாமலைபுரம் எடுத்துக்கிறாங்க. ஒன்று போர்ட்டரில் ஒன்று எடுத்தேன். அங்கே குத்துட்டு அப்படியே நின்றுந்தேன். போர்ட்டரில் ஒரு ஆர்டர் எடுத்தேன். அதுக்கடுத்து ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் எடுத்தேன். இதுவும் 14 கிலோமீட்ரு, அது ஒரு 15 கிலோமீட்ரு. சேம் தான், ரெண்டுமே ராஜா அண்ணாமலைபுரம் தான். கார் மாதிரிலாம் எடுத்துகிட்டு அழகாக வீட்டுக்கு கூட போகலாம். நல்லன்னா சின்ன ஆர்டர் என்ன பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி எப்படியோ எனக்கு வீடியோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்ல நாள்லேயே நாயகம் 4லேருந்து மகனை ஏரியாவுக்குள்ளேயே ஓட்டுறா அஜித்து. அந்த ஆர்டருக்கு வந்து 218 ரூபா காட்டிச்சுங்க. நான் கரெக்டாக எடுத்துன்னு வந்தால் குத்தேன். பார்த்தா 250 ரூபா மாறிடுச்சு ஆர்டர் க்ளோஸ் பண்ணும்போது. அதுதான் நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, 220 ரூபா வந்துச்சு. 250 ரூபாய்க்கு 30 ரூபா கமிஷன் எடுத்துகிட்டு 220 ரூபா வந்துச்சு. செம்ம டிராஃபிக் ஆகுதா. அவ்வளோதாங்க, இன்றைக்கி தாங்க இந்த 1200 ரூபா எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கரெக்டாக இப்போ கத்திப்பாரா கிட்ட வந்துட்டேன். சரி பேசினே போவோன்றதுக்கோசரம் தான். ஏன்னா இந்த 1200, ஏன்னா நான் எவ்வளோ சீக்கிரமாக 1200 ரூபா எடுத்தாலும் நான் போயிடுவேங்க. அதேமாரி 1200 ரூபா எவ்வளோ நேரம் இருந்தாலும் எடுத்து தான் போவேன். அந்தமாரி இன்றைக்கி அமைஞ்சிருச்சு. மோஸ்ட்லி நான் கரெக்டாக 5 மணிக்குள்ளேயே 1200 ரூபா எடுத்துருவாங்க எப்பயுமே. இன்றைக்கி என்னான்னு தெரில, போதாத காலம் அப்படி எடுக்க முடியாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட்லேருந்து அதுமாரி திருப்பி அந்த தப்பை பண்ண மாட்டேன். கரெக்டாக 500 ரூபா கொடுத்தா நான் அந்த ஆர்டரை
குத்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கே ஆர்டர் போடுவாங்களோ அப்படியே ஓட்டுன்னு வந்துட்டு இருக்கணும். நான் பொறுமையாக நான் என்ன பண்ணிட்டேன், இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆர்டர் போடுவாங்கன்ட்டு ஒரு எண்ணத்தில் இருந்தேன். அப்படி நான் எப்பயுமே வெயிட் பண்ண மாட்டேங்க. ஒரு இடத்த குத்தனா அங்கேருந்து மூவ் பண்ண தான் பார்ப்பேன். அடுத்தது எங்கே போனால் ஆர்டர் உய்யும் அப்படி பார்த்து தான் இவ்வளோ நாள் ஓட்டியிருந்தேன். ஏன்னா எந்த பக்கம் போனால் ஆர்டர் உய்யும்னு தெரியும்ல, அந்த பக்கம் அப்படியே மூவ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் உய்யுங்க. நம்ம அங்கேயே ஒரே இடத்துல நின்ட்டோன்னா கண்டிப்பாக போட மாட்டானுங்க. இன்னொன்று என்னடா திடீர்னுட்டு ஒரு 2 மணிக்கே போயிருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைம் 8 கிட்ட ஆகுது 1200 எடுக்கிறதுக்கு. அதுதான் இன்னொன்று. இதில் வந்து எல்லா நாளும் ஒரே மாரி இருக்காது, லக்கு தான். இப்போது ஒரு நாளைக்கு இந்த நேரத்துக்கு ஒரு 2000 3000 எடுத்துடலாம். ஒரு நாளைக்கு 1500 1200 எடுத்துன்னு போகலாம். நம்ம இது பொறுமையை சோதிக்கும், ரொம்ப சோதிக்கும். இருக்கும் போது சந்தோஷமாக எடுக்கிறீங்களா, போகிறீங்களா, வீட்டுக்கு போகிறீங்களா. அதேமாரி இல்லாத போதும் அதுக்கேற்ற கஷ்டத்தை போட்டு தான் ஆகணும். அது சொல்லணும்னு தோணுச்சு உங்களுக்கு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இது. ஏன்னா தினைக்கும் நான் ஒரு 5:30 மணிக்கு 4:30 மணிக்கு எடுத்து போட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போகிற மாரி தான் இருக்கும். இன்றைக்கி பாருங்கள் அப்படி இல்லை, அப்படி அமையவே இல்லை. நல்ல வேலை இது 2 ஆர்டரு ஒரே டைமில் போட்டானுங்க. இப்போ ராஜா அண்ணாமலை கொடுத்துட்டு வீடு கிட்ட தான். அங்கேருந்து முடிஞ்சால் கரெக்டாக ஆர்டர் போட்டால் எடுத்துன்னு போவேன், இல்லைன்னா டேரெக்டாக வீட்டுக்கு போயிடுவேன். நண்பர்களே, கரெக்டாக இப்போ எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கு பிரிட்ஜு கிட்ட தான் இருக்கிறோம். இப்போது நைட்டில் ஓட்டுறவங்களுக்குலாம் இந்த பாட்டு சிங்க் ஆகிற மாரி ஒரு பாட்டு, பீட்சா படம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பேர், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ராத்திரியின் 4 மரசன்ட்டு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை கேட்டு பாருங்க, அந்த மாரி இருக்கும், சூப்பராக இருக்கும். நைட்டில் ஓட்டுறவங்களுக்கு இந்த பாட்டு வந்து ஒரு வேறு லெவல் ஃபீலிங் கிடைக்கும். பேலஸ் ஸ்ட்ரீட் விஸ்வம் அப்பார்ட்மெண்ட்டா, அதுக்கு பக்கத்து சந்தாவோ, பின்னாடி சந்து கரெக்டா? ஓகே ஓகே. அது அப்பார்ட்மெண்ட் நேம் என்ன சொன்னீங்க? சரிங்கம்மா, நான் வந்துடுறேன். சரி சரி, நான் விஸ்வம்னு பார்க்குறேன். ஆ எப்பா, இன்னைக்கு தான்ப்பா ஒருத்தங்க லேடிஸ் வழி சொல்லி விஸ்வம் தப்பையா இந்த மாரி வந்துட்டோம் பையா. அதாங்க அந்த ஆர்டர் குத்து முச்சாச்சு. அந்த ஆர்டர் குத்து முச்சனுமே ஒரு ஆர்டர் போடுறாங்க, அதை நான் எடுக்க மாட்டேன். இப்போ ரேப்பிடோ தான் போகணும். சரிங்க, அந்த ஆர்டர் குத்து முச்சாச்சு. செம்ம பயம். ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் தான் பிடிப்பாங்க மோஸ்ட்லி. நைட்டில் ஓட்டுறீங்கன்னு வச்சிங்களேன், டிராஃபிக் போலீஸ் வந்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவுக்கு தான் அதிகமாக பிடிப்பாங்களே தவிர இந்தமாரி ஹெல்மெட்டு கூட விட்டுக்குருவாங்க. அதுக்குன்ட்டு ஹெல்மெட் போடாமலாம் இருக்காதீங்க, அதுக்கும் என்ன போட்டு திட்டுவாங்க. சொல்கிறேன் நீங்கள், ஏன்னா இது நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இன்னொன்று எல்லா போலீஸும் ஒரே மாரி இருக்க மாட்டாங்க, அதுவும் கரெக்டு. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். கரெக்டாக எக்மூர் பிரிட்ஜில் ஒரு வாட்டி ஹெல்மெட் இல்லாமல் டப்புன்ட்டு போலீஸை பார்த்துன்னு யூட்டர்ன் அடிச்சிட்டு போகும்போது டப்புன்ட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அந்த எக்மூர் பிரிட்ஜு மேலே இருந்தாங்க. டப்புன்னு அந்த போலீஸ் எங்களை பிடிச்சிட்டாரு, என் ஃப்ரெண்டையும் பிடிச்சி. ஏன் பயந்து ஓடுறீங்க? போடுறாங்க, எங்கே போட்டுக்கிறாங்க, ஏன் எங்கன்னு தெரில. அதுதான், ஏன் பயந்து ஓடுறீங்க? நான் எதுவும் பண்ணலையே உங்களை. அப்படியே போய் நில்லு. அதுக்கு அவர் நின்று கொஞ்ச நேரம் பேசினார். நல்ல போலீஸு நிற்க வச்சு பேசினார். இப்போது இந்த நைட்டில் ஏன் பிடிக்கிறோன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பிடிக்குது தான் தம்பி, நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்ல, நீங்கள் என்ன இதுவாக பண்ணிட்டுக்கிறீங்க. அதுக்கடுத்தது அவர் அந்தமாரி சொல்லி எங்களை அமுச்சு விட்டார். ஐயோயோ, ஏதோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டா, காலி ஆகிடுவோமே இதுக்குள்ளே போனால். வாங்க, இதுக்குள்ளேயா? இதுக்குள்ளே தான் எங்கே போயிட்டு விட மாட்டானுங்களே, பைக்கை வெளில நிப்பாட்டு போவோம்.
சரிங்க, இதை குத்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. தாறுமாறாக்கணும்னு நினைக்கிறேன் இதுக்குள்ள. அதாங்க கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு வீட்டுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் காட்டுது, 20 நிமிஷம். யாதர்மா இங்கேருந்து எதுவுமே விழாது. இப்போ விழுந்துச்சு, நுங்கம்பாக்கம் ஒன்று விழுந்துச்சு. பிக்கப் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் பிக்கப்பு. அது யார் எடுப்பா? சரி, நான் அதை வேணான்ட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வீட்டுக்கே போட்டேன். எத்தாச்சு அமௌண்ட் எத்தாச்சு, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இருந்தால் எடுத்துன்னு போனா போகலாம், வேணாம் டேரெக்டாக வீட்டுக்கே போயிடலாம். அந்த இதில் ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பூனைக்குட்டி இருந்துச்சு, க்யூட்டாக. ஏய், என் கையை பிடுங்காதடா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அனி 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 சரியாகிறா போலங்க. அனி குனி குனி குனி. இன்னும் முரட்ட ஆளாகிறான். அது பேர் வீடியோ கூட எடுத்துருப்பேனே, அது பேர் ஐயோ அனின்னு நினைக்கிறேன். அனி சரியா இருந்துச்சு. சரி, அது கூட கொஞ்ச நேரம் விளையாடினா அது விளையாட்டு. அந்த ஃப்ளாட்லேயே ஒரு அண்ணங்கிறாரு, வாட்ச்மேன் அண்ணாவா, அவரை பார்த்தா ஜனகராஜ் மாரி இருக்கிறாருங்க அவர். அதான் நண்பர்களே, கரெக்டாக வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ இந்த 2 ஆர்டர் பார்க்கலாம், 220, 183. ஏன்னா அது ஃபுல் டோட்டல் வந்து 220, 193. இது வந்து ஜேபிஎல் பிரதரோட ஐடியில் எடுத்தது. என் ஐடியில் வந்து ஒரு 2 ஆர்டர் எடுத்துப்பேன். ஒரு 653 ப்ளஸ் ரேப்பிடோவில் வந்து ஒரு 349 எடுத்துருப்பேன். 349. இதில் ஒரு டிப்ஸ் எல்லாம் சேர்த்தா ஒரு 30 ரூபா கிட்ட வந்திருக்கும். பஸ் 30. இதில் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா -250. ரேப்பிடோ கமிஷன் வந்து ஒரு 9. டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1186 ரூபாங்க. பார்த்துங்க எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம் கிட்ட. 12 மணி நேரம் தான் வச்சுங்களேன். அதுதான், ஒரு நாள் அப்படி இருக்கும், ஒரு நாள் இப்படி இருக்கும், இந்த மாரியே இருக்கும். பார்த்துங்க. போயிட்டு நான் ஸ்ரீபெரும்புத்தூரில் எடுத்துன்னு போயிட்டு படாத பாடுபட்டுட்டேன். பாருங்க, இதுமாரி தான் நம்மளோட எல்லா நாளும் ஒரே மாரி இருக்காது. யாராக இருந்தாலும் தண்ணி குடிச்சு தான் ஆகணுன்னுவாங்க பார்த்தீங்களா, அதுமாரி தான். லாஸ்ட்டாக எனக்கு தண்ணி குடிக்க வச்சிச்சு. அதில் இதுக்கு முன்னாடி ஆயிருக்குது. நம்ம ஏரியாக்குள்ளேயே இருந்தேன்னா மனசு விட்டு சரி போயிடலான்னு வீட்டுக்கு போயிடுவேன். ஆனால் இது ரொம்ப அவுட்ரா, வீட்டுக்கும் போக முடியல. அதுதான் சரி. பட் அது ஆப்புக்குள்ளே போயிட்டு க்ளோஸ் பண்ணோம், அதுதான் பிரச்சனை. சரிங்க, இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பார்த்துருப்பீங்க என்னென்ன கஷ்டம் ஸ்ட்ரகிள்லாம் பட்டன்ட்டு. ஒரு புது வீடியோவில் சந்திப்போங்க. சரிங்களா, பாய்ங்க.